நகை கடைக்கு போனால் அவங்க சொல்கிற சேதாரத்துக்கு அப்படியே காசு கொடுத்துட்டு நம்ம ஜுவல் வாங்கிட்டு வரணும்னு எந்த அவசியமே இல்லை. நம்ம பார்கெயின் பண்ணி விலையை குறைச்சி வாங்கலாம். நான் எப்படி பார்கெயின் பண்ணி விலை குறைச்சி வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் ஜிஎஸ்டி பில்லு. இதை வந்து அவங்க டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து ஃபுல்லாக டீகோட் பண்ணி எழுதியிருக்கேன். லாஸ்ட் சண்டே மங்கள் ஷாப்பில் சேலம் பிரான்ச்சில் வந்து நான் இந்த கோல்டு எடுத்திருந்தேன். 1.5 பவுன் அளவுடைய கோல்டு செயின், அதாவது 12 கிராம் அளவுடைய கோல்டு செயின். இதனுடைய சேதாரம் எவ்வளவு, செய்கூலி எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, எந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். செப்டம்பர் 29, 2024 1 கிராம் கோல்டு ரேட் வந்துட்டு 7095 ரூபா. நான் வந்து 12 கிராம் அளவுடைய ஒரு செயின் எடுத்திருந்தேன், அதாவது 1.5 பவுன் அளவுடையது. இதனுடைய வேஸ்டேஜ் 10%. அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணி பில் பண்ணுறாங்க. 1.216 கிராம்னு போட்டிருக்காங்க. இந்த வெயிட்டையும் ஆட் பண்ணி 13.376 கிராமுக்கு வந்துட்டு கோல்டு ரேட் போட்டு இதனுடைய செய்கூலி ஒரு பீஸ்க்கு 45 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி 94,949 ரூபா 72 பைசா அப்படின்னு போட்டு இதில் வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு 2,622 ரூபா வந்து குறைச்சிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்த இந்த அமௌண்ட்டோட ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட் தான் வந்து நான் பே பண்ணி வந்து நகை வாங்கினேன். இதனுடைய டீகோட் வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். இப்போது எப்படி டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்த்துடலாம். இதிலேருந்து இது வரைக்கும் பில்லில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, பார்க்கலாம். நான் போயிருந்தப்போ மங்களில் 1 பவுன் எடுத்தால் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருந்தது. அப்போது 8 கிராமுக்கு 1000 ரூபா டிஸ்கவுண்ட், அப்போது 1 கிராமுக்கு 125 ரூபா டிஸ்கவுண்ட். நான் எடுத்தது 12.160 கிராம். 12.160 பெருக்கள் 125, 1520 ரூபா டிஸ்கவுண்ட் அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. அதாவது இது வந்து ஒரு 2% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்தது. என்னோட நகைக்கு 10% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. 2% டிஸ்கவுண்ட் ஆகி 8% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி 96,230 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணேன். இந்த அளவுக்கு என்னால் சேதாரம் கொடுக்க முடியாது, நான் வந்து குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்துட்டு என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மேனேஜர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவங்கக்கிட்ட கேட்டபோது செகண்ட் டைம் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அதை தான் பார்கெயின் டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்கேன், அதாவது பேரம் பேசி டிஸ்கவுண்ட் பண்ணோம் இல்லையா. நான் போய் கேட்டேன், ஜஸ்ட் இந்த மாதிரி எனக்கு குறைச்சி கொடுங்கன்னு தான் கேட்டேன். நான் ரொம்பலாம் அவங்கக்கிட்ட அதுவும் பேசலை. எனக்கு வந்து அவங்க 1% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்புறம் நான் போய் கேட்டபோது 1.25%, அதாவது 1.25% டிஸ்கவுண்ட் போட்டு 1078 ரூபா 1080 ரூபான்னு சொல்லிட்டு ரவுண்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கோல்டு ரேட்டில் இருந்துட்டு 1080 ரூபா குறைச்சிட்டு 95,151 ரூபா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து 6% பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். 6% என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 150 கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டபோது 50 ருபீஸ் மட்டும் குறைச்சி கொடுத்தாங்க. எம்சி சார்ஜ் 45 ரூபா வந்தது இல்லையா, அது ஒரு 50 ரூபா அந்த மாதிரி லெஸ் ஆச்சு. ஃபைனலாக 95,100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோல்டுக்கு வந்து ரேட் போட்டிருந்தாங்க. நம்ம கோல்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கும், நம்ம எந்த ஷாப்பில் எடுக்க போகிறோம், என்ன கோல்டு எடுக்க போகிறோம் அப்படின்றது. அதனால் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எடுக்க போகிற ஜுவல்லுக்கு எந்த ஷாப்பில் எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டால் தான் நம்மளால் கொஞ்சம் தைரியமாக பார்கெயின் பண்ண முடியும். நான் வந்து பார்த்த வரைக்கும் 6%லேருந்தே வந்து அங்கே வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் நான் வந்து பார்கெயின் தைரியமாக பண்ணேன். எப்போவுமே வந்து என்னோடய செயினில் வந்து 2 டிசைன் வர்ற மாதிரி இருந்ததுனால அவங்க குறைச்சி கொடுக்கல. நான் பார்த்த டிசைன்ஸ்லேயே வந்து நான் எடுத்தது 10% போட்டிருந்தாங்க. இன்னும் 8% இருந்த நகைங்களாமே இருந்தது. 2% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு 6% அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பார்கெயின் பண்ணால் மேபி இன்னும் ஒரு 1% வந்து குறைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் போகும்போது அதெல்லாம் என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு போங்க. நான் வந்து ஓல்டு கோல்டு காயின் 1 கிராமில் வச்சுருந்தேன். அது வந்து ஜிஆர்டியில் எடுத்தது. அது வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே 7,095 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனல் ப்ரைஸ்லேருந்து அந்த கோல்டு காயினோட ரேட்டு குறைச்சிட்டு 88,000 ரூபாய் நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. டோட்டலாக வந்து 1.5 சவரன் செயினுக்கு வந்து கோல்டு ரேட் 86,275 ரூபா. செய்கூலி விஏ சார்ஜ் வந்து அதாவது 6.25%, 6.75% எனக்கு நான் பார்கெயின்லாம் பண்ணி வாங்கினது. அவங்க எனக்கு கொடுத்தது வந்து 8%.
எக்ஸ்ட்ராவாக கேட்டதுனால 1.25% பண்ணி 6.75%ஓட வேஸ்டேஜ் ரேட் வந்து 6049 ரூபா. இதனுடைய 3% ஜிஎஸ்டி 2770 ரூபா போட்டு 95,094 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைனல் பில் பண்ணி கொடுத்தாங்க. 95,094 ரூபாயிலேருந்து 1 கிராம் கோல்டு ரேட்டு நான் காயின் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதோட ரேட்டு 7,095 ரூபா அப்படியே மைனஸ், அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கோல்டு அதை அப்படியே மைனஸ் பண்ணிவிட்டு 88,000 நாங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது. இதை நாங்கள் கேஷாக எவ்வளோ கொடுத்தோம், கார்டில் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்றதையுமே அதிலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதுக்கு ஒரு கிஃப்ட்டுமே இஷ்யூ பண்ணாங்க, அதையுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. சேலமில் மங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் போனேன். இதுக்கு முன்னாடி மற்ற நகைக்கடைகள்லாம் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி எஸ்டிமேட் ஸ்லிப் வந்து அவங்க தர்றதில்ல, அதெல்லாம் அவங்க அங்கேயே வந்து வச்சுக்குவாங்க. இந்த ஒரிஜினல் பில் மட்டும்தான் நமக்கு கவரில் போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த எஸ்டிமேட் ஸ்லிப்புமே வந்து கொடுத்துட்டாங்க. 3 செயின் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த 3 செயினுக்குமே எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நான் ஃபைனல் பண்ண எஸ்டிமேட் ஸ்லிப் என்னோட பில்லோடவே அட்டாச் பண்ணிட்டாங்க. இந்த பில்லுலேயே நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோமோ எல்லா டீட்டெயில்ஸுமே இது மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. இதுதான் ஒரிஜினல் ஜிஎஸ்டி பில், இதுதான் ஐடி ஃபைல் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் வாங்கின செயின் பற்றியுமே ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஒரு பவுன்லேயே நல்லா ஃபேன்சியாக டிசைன்ஸ் வச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து லைஃப் வரணும், அதுதான் முக்கியம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தேன். பட் வந்து ஒரே டிசைனாக இல்லாமல் இந்த மாதிரி டபுள் டிசைனாக வந்திருக்கிறதுனால எனக்கு 10% வேஸ்டேஜ். இல்லை ஃபேன்சிலலாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து 11%, 12% அந்த மாதிரி வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸால் அடிக்கடி கோல்டெலாம் வாங்க முடியாது. அதனால் லைஃப் வர்ற மாதிரியான பொருட்களாக பார்த்து வாங்குறது தான் நமக்கு வந்து எப்போவுமே பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த டபுள் டிசைன் வர மாதிரி பார்த்து எடுத்தேன். இதில் இந்த சிங்கிள் டிசைன்லேயே வர செயின்ஸ் எல்லாமே 8% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு 2% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, 6% சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டை வந்து அவங்க கிட்ட பேசினோன்னா இன்னும் ஒரு % வாங்கினோம்னா ஒரு 5%லேயே வந்துட்டு நகை வந்து வாங்கிக்க முடியும். நான் வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுத்திருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த வேஸ்டேஜ் சார்ஜு ஜிஎஸ்டிலாம் வருது. மங்கள் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நாம் அங்கே சிட்டு போட்டு எடுத்தோன்னா ஜிஎஸ்டி கூட அவங்களே பே பண்ணிக்கிறாங்க, விஏ சார்ஜஸும் அவங்களே பே பண்ணிக்கிற மாதிரி வரும். 86,275 ரூபா மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து 1.5 பவுன் நகை வந்து நம்ம எடுத்துருக்கலாம். நீங்கள் சிட்டு போட்டு எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த விஏ சார்ஜஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம், ஜிஎஸ்டியுமே கூட கட் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துலலாம் ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டியுமே கட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிட் ஸ்கீமில். நீங்கள் எங்கே நகை எடுக்கிறீங்கனாலுமே அதில் பிஐஎஸ் ஹால்மார்க், 916, 22 கேரட், HUID ஹால்மார்க் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்து எடுத்துருங்க. டிசைன் செலக்ட் பண்ணும்போது ஜென்ஸு லேடிஸ் 2 பேருமே போடுற மாதிரியான ஒரு டிசைன் நம்ம எடுத்துட்டோன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பசங்களுக்குமே யூஸ் பண்ணலாம். இல்லை பொண்ணுங்க போடுற மாதிரி எடுத்துட்டோன்னா ஜென்ஸால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து மைனர் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ரொம்ப நாள் தங்க கனவு இன்றைக்கி நனவாச்சு. இதே போல் உங்கள் தங்க கனவுகளும் நனவாகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ராசரி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் அண்ட் க்ளீனிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, தேவைப்பட்டால் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.